உனக்கு ஆண்டவர் செய்ய போற காரியம் ஏதோ ஒன்றிலிருந்து கொண்டு வருவார். நாம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று இருந்தா பரவாயில்ல. நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே இருந்தாலும் கொண்டு வருவாரு, இல்லாம இருந்தாலும் கொண்டு வருவார். இருந்து கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறது பலவீனமான விசுவாசம், இல்லாத போது விசுவாசிக்கிறது பலமான விசுவாசம். அதனால வசனம் சொல்றது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இல்லாமல் போயிட்டு ஜீரோ. பல நேரத்துல கர்த்தர் ஜீரோ ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவார், கை எம்டி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவாரு. அது எம்டி ஆனாதான் கர்த்தர் நிரப்புவாரு. நீங்க என்ன சொல்வீங்கன்னா, எம்டி ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒன்னே ஒண்ணு இருக்கு, இப்ப கர்த்தரை ஆசீர்வதிச்சிருவாரு, கடைசியா இருக்கு இனியோட பீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள், இன்னைக்கு கர்த்தரை ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்னு சொல்வீங்க. கர்த்தர் சொல்வாரு, இன்னையோட முடிஞ்சு, இது வரைக்கும் உனக்கு விசுவாசம் இருந்திருக்கு, எப்போ இன்னை வரைக்கும் கர்த்தர் தருவாருன்ற விசுவாசம். அந்த டேட் தாண்டும் போது இதுக்கு மேல பிரயோஜனம், இதுக்கு மேல பிரயோஜனம் இல்ல, இனி கர்த்தர் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. அங்க போனா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கும், அங்க போனா ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். பீஸ் கட்டுறத ஒண்ணு நமக்காக அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருப்பான், இல்ல நம்ம பீஸை வேற எவனாவது கட்டியிருப்பான், இல்ல நம்ம போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாம பீஸ் அவங்க வாங்கிப்பாங்க. ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்வார்.